இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாய் என்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா, இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. இயேசுக்கே புகழ், இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறையேசுவிலும் அன்னை மரியாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மே மாதத்தின் இறுதி நாளிலே, அன்னையின் வணக்க மாதத்திலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து அன்னைக்கு முடிசூட்டி அவர் மூலமாக கிறிஸ்துவிடமிருந்து தந்தையின் மூலமாக அனைத்து வரங்களையும் பெற இந்த அரும்பெரும் வாய்ப்பானது இந்த திருத்தலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. So let us thank the Lord for having given us today this wonderful opportunity to come together to bless our Virgin Mary by crowning her, and through her intercession to God the Father in Jesus Christ to obtain all our necessary blessing. So we have to thank God for having given us this wonderful event today. அன்புக்குரியவர்களே, இன்று மட்டுமல்ல, கடந்த ஒரு மாதமாக காலை திருப்பலியும் மாலையிலே பக்தி முயற்சியும் நாம் செய்து இறைவனிடமிருந்து நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் அன்னையின் பரிந்துரையால் பெற்றிருக்கின்றோம். அதற்காக நாம் இறைவனுக்கு, அன்னை மரியாளுக்கு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்த கடமை பெற்றுள்ளோம். Brothers and sisters, all through the month dedicated to the devotion of the Blessed Virgin Mary, we had the opportunity to celebrate the Holy Mass every day and to have the Marian devotion in the evening. And we have to thank God for having given this media opportunity through website and also through TV facilities. May God bless all of us. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மாதம் முழுவதும் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து, ஒரே விசுவாசத்தில் இணைந்து, ஒரே நம்பிக்கையோடு மன்றாடினோம். எல்லா நிகழ்வுகளும் முக்கியமாக நம்முடைய சாந்தோம் பேராலயத்தில் நடந்தது. You know very well all the important events from the day 1 of the month of May till this morning. We have done it in our சாந்தோம் Cathedral. எனவே இச்சமயத்திலே சாந்தோம் பேராலயத்தின் அதிபர் தந்தை அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், ஆன்மீக தந்தை அவர்களுக்கும், அங்கு பரிபடுகின்ற திருத்தொண்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதே போன்று இன்றைய தினத்திலே இந்த பக்தி முயற்சியானது சிறப்பாக நடைபெற எல்லா ஏற்பாடுகளையும் இத்திருத்தலத்திலே செய்த இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தை அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், நிர்வாக தந்தை அவர்களுக்கும், ஆன்மீக தந்தை அவர்களுக்கும், திருத்தொண்டர் அவர்களுக்கும், ஏனைய குருக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. I take this opportunity to thank each and every one of you, particularly the rector of the cathedral at Santom, together with him the assistant, the spiritual father, as well as the deacon. So also today, everything was so nicely prepared and we could participate in a pious way here at this shrine dedicated to Our Lady of Velankani at Pesan Nagar. I extend my sincere thanks to the rector of this shrine and also assistant parish priest and also administrator, spiritual father, deacon, as well as other priests who are here. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மாதம் அளவாக நாம் ஆன்மீக வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்து பயணம் செய்தோம். இந்த பயணம் இன்றோடு முடிந்து விட்டது என்று எண்ணாதீர்கள். காரணம், இந்த பயணம் தொடர்ந்து நம்முடைய குடும்பத்திலே தினந்தோறும் சொல்லுகின்ற ஜெபமாலை, வாசிக்கின்ற இறை வார்த்தை, தலமோ வலையதளத்தின் மூலமாகவோ நாம் எண்ணற்ற வகையில் திருப்பலிகளை தினமும் காண முடியும். அதற்கு மாதா தொலைக்காட்சி இருக்கின்றது, அற்புதர் இயேசு தொலைக்காட்சி இருக்கின்றது, சாந்தோம் தொலைக்காட்சியும் இருக்கின்றது, யூடியூபும் இருக்கின்றது. எனவே இந்த பயணமானது தொடர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பினை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. ஆயரை எதிர்பார்க்காதீர்கள். ஆயருக்கு பல பணிகள் இருக்கின்றது. இருந்தாலும் அவ்வப்பொழுது நான் உங்கள் முன்னே இருப்பேன். திருப்பலியிலோ அல்லது பக்தி முயற்சியிலோ இந்த ஊரடங்கு சட்டம் தளரும் வரை அவ்வப்பொழுது நான் உங்களுக்கு காட்சி கொடுப்பேன். காட்சி மட்டுமல்ல, ஜெபிப்பேன் உங்களோடு. So my dear brothers and sisters, though today the officially we are not going to have any more the Holy Mass at 11 o'clock and evening Marian devotion or reciting the Rosary at 7:30, but you are all invited to continue the family Rosary, listening to the Word of God. And above all, there are so many possibilities to participate in the Holy Mass remaining at home. We have Mada TV, Arpuda Yesa TV is there, Santam TV is there. So many YouTube are giving us so many masses from different parishes, different shrines. So I invite each and every one of you to participate, continue. As a bishop, it may not be possible to be with you every day, though I want. It may not be possible, but I will appear in front of you now and then to encourage you. Doesn't mean that since I am not coming, I am not praying for you. I am always praying for you. Spiritually, we are all united together. இந்த சமயத்திலே நான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டிய கடமை, இந்த நேரலையாக நமக்கு எல்லா திருநிகழ்வுகளையும் ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து இன்று வரை கொடுத்த 2 முக்கியமான தொலைக்காட்சியின் அன்பர்களுக்கு, முதலிலே அற்புத இயேசு தொலைக்காட்சி அன்பிற்குரிய சகோதரர் நெல்சன் அவருக்கும் அவர் செய்து வருகின்ற அரும்பெரும் பணிக்கும், உங்களுடைய பணி அன்னையின் உதவியால் என்றும் வளர உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுக்காக எங்களுடைய வாழ்த்தும், எங்களுடைய அன்பும், எங்களுடைய உற்சாகமும் உங்களுக்கு என்றும் உண்டு. தொடர்ந்து உங்கள் பணியை எந்தெந்த முறையில் செய்ய முடியுமோ அதன்படி செய்யவும். அதே போன்று சாந்தோம் தொலைக்காட்சி 2 நண்பர்கள், திருவாளர் செபாஸ்டியன் ஒளியையும் 2 பகுதியையும் சிறப்பாக திரு பாபு அவருடன் கவனித்து கொண்டிருக்கின்ற திருவாளர் ஜோசப் அவர்களுக்கும், சாந்தோம் தொலைக்காட்சி அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துதலும். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க நீங்கள்
இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஆன்மீக கருவியாக இருக்கின்றீர்கள். நாங்கள்லாம் we are all ordained. நாங்கள் திருப்பொழிவு பெற்றவர்கள். நீங்கள் திருப்பொழிவு படாமலே அந்த ஒரு கடமையை வெவ்வேறு விதத்தில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு மிகவும் நன்றி. So I take this opportunity to thank Mr. Nelson of the Arpuda Yesu TV, as well as Mr. Sebastian and Mr. Joseph and Babu, all other people who are in Santom TV, continually will be giving us Mass. Even though I may not be celebrating, there will be some other priest. The Mass will be 6:30 or something in the morning. The details will be given there. So I thank you sincerely. May God bless you. Continue your mission for the greater glory of God, especially at this moment of lockdown, where the people are sitting at home. They do not know what to do. Now many people are happy that something is coming from us, and spiritually they are all strengthened to face the challenges. இந்த சமயத்திலே உங்களுடைய பணியானது மிகவும் வரவேற்கப்பட்டுள்ளது. காரணம், ஆன்மீக வழியில் ஒரு தைரியத்தையும் ஆறுதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தெம்பையும் அருளையும் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை நீங்கள் மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு பெரும் உதவியாக இருந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 1000 என்ற முறையிலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும். 1000 என்ற முறையிலே என்னுடைய அன்பும் என்னுடைய ஜெபமும் ஆசீரும் என்றும் உங்களுக்கு உண்டு என்பதை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் தைரியமாக நாங்கள் ஏற்படுத்தியுள்ள இந்த 3 குழுக்களின் மூலமாக, உயர்மறை மாவட்டத்தின் குழுக்களின் மூலமாக எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு தேவையானவற்றை பெற அன்புடன் அழைக்கின்றோம். My dear brothers and sisters, finally I take leave of you for this moment, and I wish you all the best. May God continue to work in you and grant you all the necessary blessing. If and when you are in need of some kind of assistance needed, there are 3 important groups in our archdiocese. You can contact them. Otherwise, you can contact Reverend Father Patrick Paul or Reverend Father Varghese Rosario. They will be at your disposition to help you in all possible ways. As a bishop, my love, my prayer, my blessings are always with you. So don't forget me to pray for me also. I am also sinner. So I am in need of your prayer. நானும் பாவி, அதனால் நீங்கள் ஜெபிக்கணும் எனக்காக. தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். எல்லோரும் ஒரே குடும்பமாக இறை அன்பில் வளருவோம். நம்முடைய அன்னையின் அன்பும் ஆதரவும் அருளும் என்றும் இருக்கின்றது என்ற உணர்வோடு தொடர்ந்து நம்முடைய திருப்பயணத்தை நடத்த உங்களிடம் இருந்து விடைபெற்று வாழ்த்தி இறை அருளை நாடுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.